ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். இன்றைக்கி Hi-Inno சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்லாம் கேட்காதீங்க. நம்ம குக்கரில் பிரியாணி எப்படி குழையாமல் சூப்பராக பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பொதுவாக குழந்தைங்க வந்துட்டு காய்கறி தனியாக கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் ஆனால் இந்த மாதிரி சாதத்தோடு செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பாஸ்மதி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸில் கூட இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம். இதில் 1.5 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 தடவை தண்ணி விட்டு கழுவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். இதை ஊற வச்சுட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு தாளிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த பிரியாணி. இன்னைக்கு வந்து வெஜ் பிரியாணி வந்துட்டு நான் குக்கர்ல தான் செய்ய போறேன். குக்கர் நல்லா சூடு பண்ணிக்கிறேன். குக்கர் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போறேன். 1 டீஸ்பூன் நெய்யோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் தேவையில்லை அப்படின்னு நீங்க எண்ணெய் மட்டுமே சேர்த்துக்கலாம். நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒவ்வொரு ஸ்பைசஸா நம்ம சேர்த்துப்போம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அனாசிப்பூ, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, இதெல்லாம் நல்லா எண்ணெயில சேர்ந்து பொரியட்டும். இதோட ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்குறேன். வெங்காயம் பாருங்க ஒரு 3/4 பதத்திற்கு வந்துடுச்சு. இதோட ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதுல ஒரு பெரிய தக்காளி வந்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்க போறேன். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒவ்வொரு மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போய் எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நான் தயிர் சேர்த்துக்க போறேன். தயிர் வந்து ரொம்ப புளிச்சு போயிடக்கூடாது, ஃப்ரெஷ் தயிராக தான் இருக்கணும். இதுல வந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா திரியா உங்களுக்கு பிரிஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால நம்ம தயிர் சேர்த்துட்டு உடனே நல்லா மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயிர் வந்து தனியாக தெரியாம நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம கைவிடாம கலக்கி விட்டுறணும். பிரியாணி அப்படின்னாலே கண்டிப்பா புதினா இருக்கணும். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் வதக்கிக்கிறேன். இதில் ஒவ்வொரு காயா சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கேரட்டை வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு அதையும் கொஞ்சம் பெருசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பீன்ஸ் வந்துட்டு ஒரு 10 பீன்ஸ் அளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா நான் வதக்கிக்க போறேன். இதோட நீங்க பச்சை பட்டாணி, காலிஃபிளவர், மஷ்ரூம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விருப்பமான எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் இது 3 மட்டும் சேர்த்து இந்த பிரியாணி செஞ்சிருக்கேன். நம்ம காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். காய் இப்ப நல்லா ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கி இருக்கு பாருங்க மசாலாவோட சேர்ந்து. இப்போ இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எப்பயும் சொல்றது தாங்க, பாஸ்மதி அரிசியா இருந்தது அப்படின்னா 1க்கு 1.5, நார்மல் ரைஸ் அப்படின்னா 1க்கு 2. நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி எடுத்ததுனால 1க்கு 1.5 அப்படின்ற அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். நான் 1.5 டம்ளர் வந்துட்டு அரிசி எடுத்தேன். மொத்தம் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு கம்மியா இருந்தது அப்படின்னா நீங்க சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த பாஸ்மதி அரிசியை தண்ணி கொஞ்சம் கூட இல்லாம நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்க போறேன். அரிசி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பொறுமையா. அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு குக்கரை மூடிக்கலாம். குக்கரை மூடிட்டு நம்ம விசில் போட்டுடலாம். விசில் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடுப்பை வந்துட்டு மீடியம்ல வச்சுட்டு 10 நிமிஷம் நீங்க வச்சா போதும். இல்ல விசில் வரணுங்கிற அவசியமே இல்லைங்க. கரெக்டா 10 நிமிஷம் நீங்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு விசில் வைங்க. இதுவே கரெக்டா இருக்கும். பாஸ்மதி அரிசிக்கு ஒரு விசில் விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். நான் ஒரு விசில் வந்துச்சு, அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். ஓப்பன் பண்ணல. 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்றேன் பாருங்க. அரிசிலாம் நல்லா வெந்திருக்கு. நம்ம எப்பயுமே சூடா வந்துட்டு சாதம் இருக்கும்போது எடுத்தோம் அப்படின்னா உடஞ்சு போறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் ஆற விட்டுருங்க. கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா சாதம் வந்து உடையாம உங்களுக்கு நல்லா உதிரியா கிடைக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்ட்ல நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதோட நீங்க வெறும் ஆனியன் ரைத்தா மட்டும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.